இங்க ஒரு சின்ன பையனுக்கு அவங்க அப்பா சின்ன வயசுல இருந்தே குங்ஃபூ ட்ரைனிங் தான் கொடுத்துட்டு இருக்காரு. பகல்ல ட்ரைனிங் கொடுக்கிறது மட்டும் இல்லாம நைட் தூங்குறப்ப எப்படின்னா சண்டை போடணும்னு வேற சொல்லி தராரு. விடிய காலையில எழுந்ததும் பல்லு விளக்குறது கூட ரெண்டு பேருமே காலை வச்சு மாத்தி மாத்தி தான் விளக்கிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்னா கூட அப்பாவை விட பையன் அதிகமா சாப்பிடுறான், அப்பா கம்மியா தான் சாப்பிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த ஸ்கூல்ல உள்ள பிடி சார் எல்லா பசங்களையுமே கிரவுண்ட்ல நிக்க வச்சு என்னைய மாதிரி ஆரோக்கியமா உடல் வலிமையோட இருக்கணும்னா நீங்க நான் சொல்ற எக்ஸசைஸ் என்ன பண்ணணும்னு சீனை போட்டுட்டு இருக்காரு. இந்த சார் சொல்றத எல்லா பசங்களுமே கேக்குறாங்க. ஆனா அந்த சின்ன பையன் மட்டும் கேட்காம அப்படியே கையை கட்டி நின்னுகிட்டே இருக்கான். இந்த பிடி சார் இவனை பார்த்துட்டு நீ மட்டும் நான் சொன்னா கேட்க மாட்டியா, உனக்கு எல்லாம் தெரியுமா, எங்க நான் பண்றத பண்ணி காட்டுன்னு இவரு ரெண்டு கையால புஷ் அப் எடுக்க ஆரம்பிச்சாரு. நீங்க மட்டும் தான் எடுப்பீங்களான்னு இவன் ஒத்த கையாலேயே புஷ் அப் எடுக்க ஆரம்பிச்சான். இதனால அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடண்ட்ஸ் முன்னாடியுமே இவருக்கு ரொம்ப அவமானமா போயிடுது. இதனால அவரும் ஒரு 50 கிலோ வெயிட்ட கொண்டு வந்து இங்க நீ இத முடிஞ்சா தூக்கி காட்டுன்னு சொல்லி இவர் தூக்குறாரு. இவன் அதோட அவரே சேர்த்து மேல தூக்கி எக்ஸசைஸ்னா பண்ண ஆரம்பிச்சான். அடுத்து ஒரு ஜாவலின் எடுத்துட்டு வந்து மேல விடுறாரு. அது ரொம்ப ஹைட்டா வானத்துக்கு போய் மேல பறக்கிற பறவை மேல பட்டு அந்த பறவையோட கீழ வந்தே விழுந்துருது. இந்த சின்ன பையனும் இதெல்லாம் பார்த்துட்டு நானும் தூக்கி போடுறேன்னு இந்த ஜாவலினை மேல தூக்கி போடுறான். இவன் எரிஞ்ச ஈட்டி மேல பறந்துட்டு இருந்த சூப்பர்மேன் மேல பட்டு அவனோட கீழ வந்து விழுந்துருது.